அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். 4/2/2017 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை, துர்முகி வருடம் தை மாதம் 22ஆம் தேதி. இன்று அஷ்டமி, பீஷ்மாஷ்டமி, கார்த்திகை விரதம். மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வராள் நந்தி வாகனத்திலும் ஸ்ரீ அம்பாள் யாழி வாகனத்திலும் பவனி வரும் காட்சி. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சந்திராஷ்டமம் ஹஸ்தம் சித்திரை.
சிறந்த சிந்தனைகளை அள்ளித்தருகின்ற திருமந்திரத்திலே 6ஆம் தந்திரத்திலே வியாமல ஆகமத்தினுடைய மொழிபெயர்ப்பிலே 6வது தலைப்பு தவ நிந்தை என்ற ஒரு தலைப்பிலே 12 பாடல்களில் தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டே வருகிறோம். 1642வது அருமையான திருமந்திர சிந்தனை பாடல். இந்த பாடலில் ஒரு கதையை சொல்கிறார். நமக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு சன்னியாசி என்ன பண்ணார், ரொம்ப கஷ்டப்பட்டு மனசை அடக்கி சாப்பாடு இல்லாமல் மழையிலும் வெயில்லையும் தவம் பண்ணிக்கிட்டே இருந்தார். முடியல, அவரால் முடியாதனால என்ன பண்ணார், எப்பா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, வெயில் அடிக்குது, மழை வருது, பாம்பு சீருது, நான் பழையபடியே நாட்டுக்கு போய் குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்கிறேன் என்று நாட்டுக்கு போனார். மனைவி பார்த்தாங்க, ஏயா 6 மாதமாக உன்னை காணும், எங்கேயா போயிருந்த அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இந்த ஆளை போட்டு பிராண்டி எடுத்ததில் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாரு, இதுக்கு அதுவே தேவலாம் போட்டிருக்கே, புலி சிங்கமே தேவலாம் போட்டிருக்கே, புலி சிங்கத்துக்கிட்ட பயந்துக்கிட்டு இங்கே வந்தால் இந்த அம்மாவும் பேசுகிற பேச்சும் என் பிள்ளைகள்லாம் என்னை பேசுகிற பேச்சும் எனக்கு தாங்க முடியவில்லையேன்னார். இதை ஒரு ஓமையாக சொன்னார். ஒரு ஆற்றில் குளித்து கொண்டே இருந்தான். அப்போ ஒரு பெரிய முதலை வாயை பிளந்தது. ஐயோயோ முதலை வந்து விட்டதேன்னு சொல்லி கரையில் ஏறி ஓடுறான். கரையில் இவனை துரத்துவதற்கு தயாராக இருந்தது எதுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கரடி, அதுவும் ஈற்றுக்கரடின்னார் திருமூலர். ஈற்றுக்கரடின்னா அப்போ தான் ஒரு குட்டி போட்டிருக்கு அந்த கரடி. இந்த விலங்குகளுக்கு ஒரு தனித்தன்மை என்னென்னா, இந்த பசு கன்று ஈன்ற போதும் அல்லது நாய் கூட குட்டி போட்ட போதும் அது கிட்ட யாரையும் வரவிடாது. ஏன்னா அது குட்டியை அழிக்க போகிறோம்னு அதுக்கு ஒரு பயம் வந்துடும். அதுபோல் இந்த கரடி ஈற்றுக்கரடிங்கிறார். அப்போ தான் ஒரு குட்டியை போட்டிருக்கு. இவன் முதலைக்கு அஞ்சு ஆற்றுலேருந்து நேராக வராப்பானுங்க, அந்த கரடிக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டான். முதலைக்கு அஞ்சு கரையேறி கரடியிடம் சிக்கி கொண்டதை போல் ஒரு அருமையான ஓமை சொன்னார். அருமையான சிந்தனை பாடல். 1642வது திருமந்திர சிந்தனை பாடல். ஆற்றில் கிடந்த முதலை கண்டு அஞ்சி போய், ஆற்றில் கிடந்த முதலையை கண்டு அஞ்சி போய், ஈற்று கரடிக்கு எதிர்பட்டதென் ஒக்கும். அதாவது முதலைக்கு அஞ்சி போய் ஈற்று கரடிக்கு எதிர்கொண்டதை ஒக்கும். நோற்று தவம் செய்யார் நூல் அறியாதார் சோற்றுக்கு நின்று சுழல்கின்றவாறே. அதனால் தவ வாழ்க்கை சிறந்ததா குடும்ப வாழ்க்கை சிறந்ததா என்றால் ஒவ்வொன்றிலையும் துன்பம் இருக்கத்தான் செய்யும். ஒன்றில் ஒரு சிறு துன்பம் இருக்கிறது என்று நாம் இன்னொரு வழியை தேடிக்கொண்டால் எந்த வழியிலும் நாம் பயணிக்க முடியாது. சில பேருக்கு பேருந்தில் போகிறதா அல்லது ரயில் வண்டியில் போகிறதா விமானத்தில் போவதான்னு கடைசி வரைக்கும் சந்தேகம் இருக்கும். சில பேர் பாதி பேருந்தில் போய் மீதி ரயிலில் போய் கடைசியில் விமானத்தில் போகணும்னு ஆசைப்படுவான். கடைசியில் எதுலேயுமே முழுக்க போய் சேர்ந்துட முடியாது. எனவே எந்த பாதையில் நீ செல்கின்றாய் என்பதை தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். அந்தந்த வழிகளிலே சில பேர் நினைக்கலாம், சார் விமானத்தில் போனால் சீக்கிரம் போயிடலாம் சார் அப்படின்னு. ஆனால் விமானத்தில் புக் பண்ணி டிக்கெட் வாங்கின உடனே தான் ஒரு விமான விபத்துன்னு செய்தித்தாளில் படிப்பான். ஆஹா மொத்தம் பேரும் போய் சேர்ந்துடுறாங்களே, இது விமானம் ரொம்ப மோசமாக இருக்கே, இதுக்கு நான் ட்ரெயின்லேயே போயிருக்கலான்னு சொல்லி ரயில் அட்டவணை எடுத்து ரயிலில் டிக்கெட் வாங்குவான். ஒரு ரயில் தடம் புரண்டு 1000 பேர் சாவுன்னு போட்டிருக்கோம். ஆஹா ரயிலும் ரொம்ப ஆபத்தாக இருக்கே, நடந்து போகலாமேன்னு பார்த்தா நடைபாதையிலே பலர் இறந்தார்கள் விபத்திலேன்னு இருக்கும். எல்லா உலக பாதைகளிலும் துன்பம் உண்டு, விபத்து உண்டு. அந்த விபத்துக்கு யார் ஒருவன் அஞ்சுகிறானோ அவனால் பயணிக்க முடியாது. எனவே அந்த துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்றுக்கொண்டு தாண்டி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தத்துவத்தை தான் இந்த திருமந்திர பாடல் நமக்கு சொல்லுகிறது. அதை ஒரு ஓமையாக சொல்லுகிறது. எனவே ஆற்றிலே குளித்து கொண்டிருக்கின்ற பொழுது முதலை வந்துவிட்டதே என்று பயந்து முதலை கஞ்சி கரைக்கு ஓடுகிறாய். ஆனால் அந்த கரையில் இருக்கின்ற கரடியோ ஈற்றுக்கரடின்னு சொன்னார். அதாவது குட்டியை போட்டுவிட்டு அதை காப்பதற்காக யாரும் வராமல் தடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கரடி. அதிடம் போய் சிக்கினால் முதலையே தேவலாம், முதல்ல இருந்த முதலையே தேவலாம், பின்னால் வந்த கரடி அதை விட மோசம் என்று அவன் நினைப்பான். எனவே வாழ்க்கையிலே எந்த பாதையிலும் துன்பங்கள் தோல்விகள் தடைகள் என்பது இயல்பாக வருவதுதான் நம்முடைய வாழ்க்கை பயணம். அதற்கு யாரெல்லாம் அஞ்சுகிறார்களோ, யாரெல்லாம் அதற்கு சோர்வடைந்து விடுகிறார்களோ அவர்களால் ஒரு இலக்கை அடைய முடியாது. எனவே நாம் அதற்கு அஞ்சுதல் கூடாது. எந்த வகையாக இருந்தாலும் தடை தாண்டி பயணிக்க வேண்டும். அப்படி சோற்றுக்கு நின்று சுழல்கின்றவாறே என்னார்.
எனவே சோத்துக்கு ஆசைப்பட்டால் வாழ்க்கையில் நாம் நம்முடைய லட்சியத்தை அடைய முடியாது. எனவே சிவப்பரம்பொருளை காணுவது ஒன்றே வாழ்க்கையின் நோக்கமாக நாம் கொள்ள வேண்டும் என்று திருமூலர் மிக அழகாக இந்த பாடலிலே சொல்லி இருக்கின்றார். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரன் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழியே. ஆண்டாளினுடைய பக்தி எதற்கு ஒப்பானது என்று ஒப்பிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு பெருமை பெற்றது. அந்த பக்தியிலே எம்பெருமானுடைய அவதார லீலைகளையும் அவன் அவதரித்து செய்த திருவிளையாடல்களையும் ஒவ்வொன்றாக அனுபவித்து கொண்டே வருகின்றாள். பல்வேறு அவதாரங்களை இந்த பாசுரங்கள் மூலமாக நமக்கு காட்டி நம்மை போன்ற ஜீவாத்மாக்களுக்கும் பக்தி ஏற்பட செய்வதுதான் இந்த திருப்பாவையினுடைய மகத்துவம். அந்த வகையில் கண்ணனுடைய திரு அவதாரத்தை இந்த பாசுரத்தில் காண்பிக்கின்றாள். ஒருத்தி மகனாய் பிறந்தே ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, தருக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம், பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் என்று காண்பிக்கின்றாள். நேற்றைய தினம் பறை கொள்வான் என்று சொல்லிவிட்டாள். அப்போ சுதந்திரமாக தன் இச்சைப்படி அவன் கொடுப்பதற்கு முன்பாகவே எடுத்துக்கொள்வோம் என்று இவர்கள் பேசுகின்றார்களே, ஒருவேளை இன்னும் இவர்களுக்கு அந்த பற்று என்பது நீங்கவில்லையோ, ஆணவம் என்பது போகவில்லையோ என்று எண்ணிக்கொண்டு கிடந்து விட்டானாம் எம்பெருமான். கிருஷ்ணன் இன்னும் அருள் செய்யாமல் இருந்து விட்டானாம். அதனால் இன்று தெரிவிக்கின்றார்கள், பறை தருதியாகில் நீ அந்த பறையை எங்களுக்கு தந்தால் என்று கேட்டுக்கொள்கின்றனர். இந்த பாசுரத்தில் பிறந்து என்று சொல்லுகின்றாள். யாரை? கண்ணனை. கண்ணன் என்பவன் ஸ்ரீமன் நாராயணன். பெருமானே இந்த பூலோகத்திற்கு இறங்கி வந்திருக்கின்ற நிலைமையை அவதாரம் என்று சொல்ல வேண்டும். நம்மை போன்றவர்கள் பிறந்தால்தான் அதனை பிறந்தான், பிறவின்னு சொல்லணும். எம்பெருமானுடைய மண்ணுக்கு இறங்கி வந்த செயலை அவதாரம் என்று குறிப்பிட வேண்டும். ஏன் ஆண்டாள் இப்படி செய்தாள் என்றால், சாதாரணமாக அந்த காலத்தில் குழந்தைகள் பிறக்க இருக்கின்றது என்றால் அந்த பிறக்கின்ற அந்த இடத்தை, பிறக்கப் போகின்ற அந்த இடத்தை பசுஞ்சாணத்தால் மெழுகி அழகாக கோலமிட்டு பல பெண்கள் கூடி நின்று அப்படியே கும்மி கொட்டுவது போல சகஸ்ர நாமத்தையும் பாடி அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். பிரசவிக்கக்கூடிய தாய் மிகவும் இனிமையாக அந்த குழந்தையை பெற்றெடுப்பாள். சாதாரண குழந்தைக்கே இவ்வளவு நடந்திருக்கின்றது. ஆனால் எம்பெருமான் அவனுடைய அவதாரத்தின் பொழுது அவனுடைய தந்தை தாயினுடைய கைகளிலும் கால்களிலும் விலங்குகள் பூட்டப்பட்டிருந்தன. அவனோ சிறைச்சாலையில் வந்து அவதரித்தான். வெளியில் கட்டுக்காவல்கள் இருந்தன. அதனால் ஆண்டாள் தெரிவிக்கின்றாள், சாதாரண குழந்தைக்கே இவ்வளவு நடந்திருக்கின்றது, எம்பெருமான் அதை கூட எதிர்பார்க்காமல் வந்தானே, அதனால் பிறந்து என்று காண்பிக்கின்றாள். அப்படி பிறந்தவனை யாருக்கும் தெரியாமல் வளர்த்தார்கள் யசோதையும் நந்தகோபாலனும், கம்சனுடைய அச்சுறுத்தல் காரணமாக. பிறகு
அந்த அடியார்களிடம் இருந்த அந்த வருத்தத்தை எல்லாம் ஒரே இடத்தில் கொண்டு வந்து சேர்த்தான். அவன் கம்சனாக இருந்தான். அந்த வருத்தங்கள் எல்லாம் ஒரே இடத்தில் வந்ததனால் அவனே மடிந்து போனான் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட நெடிய மாலே, பெரியோனே, உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னை பாடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த பறையை நீயாகத்தான் வழங்க வேண்டும், நாங்களாக எடுத்துக்கொள்ள முடியாது, எங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது என்று சொல்லி, அப்படி கொடுத்தால் உன்னுடைய செல்வமும் சேவகமும் பாடுவோம். உனக்கென்ன செல்வம்? அந்த திருமகள் உன்னோடு இருப்பதனால் செல்வம். அவளே விரும்பக்கூடிய செல்வம் நீ. அதைத்தான் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, இப்படி பாடுவதனால் இந்த ஜீவாத்மாவினுடைய துன்பமானது நீங்கும் என்று ஆண்டாள் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான வழியினை இந்த பாசுரத்தில் காண்பிக்கிறாள்.